நீங்க ஓலோ, ஊபர், ரேபிடோ போன்ற கார்ப்பரேட் கம்பெனியை நம்பி இருக்கிற ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுனரா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 2013ல தமிழக அரசு நிர்ணயித்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை தான் இப்போ வரைக்கும் ஓலோ, ஊபர், ரேபிடோ போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் ஓட்டுநருக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 13 வருஷத்துல நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், வீட்டு வாடகை, குழந்தைகளோட படிப்பு செலவு, வாகன உதிரி பாகங்கள், எப்சி, இன்சூரன்ஸ், பெட்ரோல், டீசல்னு எல்லாத்தோட விலையும் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட வாழ்க்கை மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, ஆட்டோ மற்றும் டாக்ஸினரா இருக்கிற நாம மட்டும்தான். தமிழக அரசு ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும், ஓலோ, ஊபர், ரேபிடோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை முறைப்படுத்தணும்னு ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்கள் இணைந்து அமைதியான முறையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பல வருடங்களாக போராட்டம் நடத்தியும் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கல. நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கிறதற்கு காரணம் யாருன்னு கேட்டா, அதுவும் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநராக இருக்கிற நாம தான். காரணத்தை சொல்றேன், கேளுங்க. சென்னையில மட்டுமே 1,20,000க்கு மேல ஆட்டோக்களும் 1,00,000க்கு மேல டாக்ஸிகளும் ஓடுது. ஆனா ஓட்டுநர் சங்கங்கள் போராட்டம் அறிவிச்சா 300 பேர் தான் போராட்ட காலத்துல வந்து நிக்கிறீங்க. மீதமுள்ள ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் எங்கன்னு பார்த்தா ஊபர், ரேபிடோ, ஓலோன்னு அப்ளிகேஷன் ஆன் பண்ணி சவாரி ஓட்டுறீங்க. இந்த 2,20,000 ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள்ல ஒரு 1000 பேர் போராட்ட காலத்துல வந்து நின்று இருந்தா கூட தமிழக அரசு நம்ம பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த ஏதாவது வழி பண்ணியிருக்கும். இந்த 2,20,000 ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய உரிமையை 300 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணா தமிழக அரசு நம்ம பிரச்சனையை பார்க்குமா? அப்போ நம் வாழ்வாதாரம் முடங்கி போய் கிடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு புரிஞ்சா? போராட்டம் நடந்த அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க போராட்ட காலத்துல வந்திருந்தீங்கன்னா நாம இப்ப வாழ்வாதாரம் முடங்கி போச்சுன்னு புலம்ப வேண்டிய அவசியம் வந்திருக்காது. முதல்ல சொல்ல போனா ஓட்டுநர்களிடையே ஒற்றுமை இல்லை. ஓட்டுநர்கள் ஒற்றுமைக்கு உதாரணம் நமது பக்கத்து மாநிலமான கேரளா. கேரளாவில் போராட்டம் அறிவித்தா வண்டிகள் ஓடாது. ஏன்னா அங்க ஓட்டுநர் சங்கங்கள் இருக்கு, எல்லாருமே சங்கத்துல உறுப்பினரா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஓலோ, ஊபர், ரேபிடோ போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் அங்க நுழைய முடியல. ஆட்டோமீட்டர் கட்டணம் கிலோமீட்டருக்கு 30 ரூபான்னு பிக்ஸ் பண்ணி ஓட்டுறாங்க. அங்க இருக்கிற ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கு. அப்போ ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒற்றுமையா இருந்தா கேரளாவில் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் ஓட்டுநருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். அதனாலதான் ஓலோ, ஊபர், ரேபிடோ போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் தமிழ்நாட்டில் ஓட்டுநர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு புதிய டெக்னிக்கை யூஸ் பண்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோவுக்கு என்ன அமௌண்ட் கொடுக்குறானோ அதை விட 20 ரூபா 30 ரூபா கம்மியா மினி கார்களுக்கு கொடுக்குறான். அதை பார்த்துட்டு பேசஞ்சர் ஆட்டோ புக் பண்ணுவாங்களா, கார் புக் பண்ணுவாங்களா? அப்போ ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் முடங்கி போச்சுல்ல. ஆல்ரெடி பைக் டாக்ஸியை உள்ள விட்டு ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் முடங்கி போய் கிடக்கு. இப்படிதான் புதிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆட்டோ மற்றும் ஓட்டுநர்களுக்கிடையே மனக்கசப்பை ஏற்படுத்துறான். இப்படி இருந்தா ஆட்டோ மற்றும் ஓட்டுநர்களுக்கிடையே ஒற்றுமை வருமா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுல சுதந்திர மீட்டர் ஆட்டோவை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். கிலோமீட்டருக்கு 18 ரூபா பேசி ஓட்டுங்கன்னு விழிப்புணர்வு வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க. அதே போல டாக்ஸி ஓட்டுநர்களும் ஓட்டுநர் சங்கங்கள் அறிவிக்கும் ரேட்டை கேட்டு அந்த ரேட்ல ஓட்டுங்க. மீட்டருக்கு மேல 30 ரூபா 40 ரூபா வாங்கியுமா உங்க வாழ்க்கை தரம் உயரலன்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க. பொதுமக்கள் ஆகிய நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்குறவங்களா இருந்தா 2013ல வழங்கப்பட்ட அதே சேலரியை இப்போ உங்களால வாங்க முடியுமா? நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா 2013ல என்ன விலையோ அதே விலையில் பொருட்களை வாங்கி விற்க முடியுமா? நீங்க ஒரு அரசு ஊழியரா இருந்தா 2013ல அரசு வழங்கிய சம்பளத்தை இப்போ உங்களால வாங்க முடியுமா? அப்படின்னா எங்களை மட்டும் ஏன் 2013ல நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டும் வாங்க சொல்றீங்க? 2013ல இருந்த விலைவாசியை விட 2026ல இருக்கிற விலைவாசி பல மடங்கு உயர்ந்துருச்சு. ஓட்டுநர் இருக்கிற எங்களுக்கு மட்டும் விலைவாசி ஏறாமல் இருக்கா என்ன? எங்களுக்கு தான் விலைவாசி ஏறி இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த சேலரி உயர்ந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? விவசாயத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் அழிச்ச மாதிரி இப்போ ஓட்டுநருடைய வாழ்க்கையை அழிக்க கார்ப்பரேட் கம்பெனிகள் ரெடியா இருக்காங்க. ஆரம்பத்துல ஓலோ, ஊபர், ரேபிடோ போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களுடைய கம்பெனியை வலுப்படுத்துறதுக்காகவும் ஓட்டுநரை தங்கள் வலையில் சிக்க வைக்கிறதுக்காகவும் அப்ளிகேஷனை ஃப்ரீயா கொடுத்தாங்க. எல்லா ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களும் அவருடைய வலையில் சிக்கிய பிறகு பர்சன்டேஜ் கேட்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக பர்சன்டேஜை அதிகப்படுத்தினாங்க. நாம ஓட்டுற கம்மியான கட்டணத்துல இவங்களுக்கு பர்சன்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கணும் வேற கட்டாயப்படுத்துறாங்க. பர்சன்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கலன்னா ஐடியை பிளாக் பண்றாங்க. ஒரு டிரைவர் 14 மணி நேரம் வண்டி ஓட்டி வீட்டு செலவு, வண்டி மெயின்டெனன்ஸு, வண்டி வாடகை, பெட்ரோல், டீசல், சிஎன்ஜின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு
பத்தாததுக்கு இவங்களுக்கு % GST வேற கொடுத்துக்கிட்டு கையில பார்த்தா ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்களும் 14 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க. இதுல வீட்டுல போயிட்டு தூங்குற டிரைவர்களை விட வண்டியை வீடா நினைத்து தூங்குற டிரைவர்கள் தான் அதிகம். 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் தூக்கிக்கிட்டு காலையில எழும்பி டேஷ்போர்ட்ல இருந்து பிரஷ் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு பப்ளிக் பாத்ரூம் போயிட்டு துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வர டிரைவரோட வழி யாருக்கு தெரிய போகுது? எல்லாருடைய வேலையிலும் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும். ஆனா எங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் கூட லீவ் இல்லை. நாங்க லீவு போட்டு வீட்டுல இருந்தா வண்டி வாடகை, வண்டி பினான்ஸ் எப்படி சமாளிக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆனா சவாரிக்கு போகும்போது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அவர்களுடைய சந்தோஷத்திற்காக பீச்சு, பார்க், ரெசால்ட்னு அவர்கள் விரும்பி இடத்திற்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு அப்பாவாக தங்களுடைய குழந்தைகளை இதே மாதிரி கூட்டிட்டு போக முடியவில்லை என்கிற ஏக்கமும், ஆசையா இஎம்ஐல வண்டியை வாங்கிட்டு கரெக்டா இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லிட்டு பினான்ஸ்கார வண்டி எடுத்துட்டு போகும்போது வருகிற வலியும் இருக்கு. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, ஆட்டோமீட்டர் கட்டணம் உயரணும். ஆனால் நாம இன்னும் அப்படியே இருந்தால் 10 வருடங்கள் ஆனாலும் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தி வாங்க முடியாது. அதனாலதான் நான் ஃப்ரீடம் டாக்ஸி மூலமாக சோசியல் மீடியாவை ஒரு ஆயுதமாக கையில எடுத்து ஒரு டிரைவர் ஒரு நாள் எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, ஓலோ, ஊபர், ரேபிடோ போன்ற கார்பரேட் கம்பெனிகள் மூலம் வருமானம் வருகிறதா, என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்றாங்க, வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மால் வீட்டு செலவுகளை சமாளிக்க முடிகிறதா, குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு என்ன செய்ய போறோம், இப்படி ஒவ்வொரு டிரைவரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பதிவு செய்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தமிழக அரசிடம் கோரிக்கை வைப்போம். இந்த சோசியல் மீடியா போராட்டத்தில் நீங்களும் ஒரு டிரைவரா எங்கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல கிளிக் செய்து ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு நம்ம டிரைவர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ல தெரியிற 2 நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டிரைவர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.